யாழ்ரா பொலிட்டிக்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் முக்கியமாக ஒரு விடயத்தை பார்த்து போகின்றோம். இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான முக்கியமான குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்களா இல்லையா, அவர்கள் கைது செய்யப்பட்டால் யார் யார் கைது செய்யப்பட வாய்ப்பு உள்ளது என்பது தொடர்பான ஒரு சிறிய கலந்துரையாடல் தான் இந்த காணொலி. குறிப்பாக அண்மையில் நடைபெற்ற மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கிறார். என்னென்று பார்த்தால், இன்னும் 3 மாத காலத்திற்குள் முக்கிய குற்றவாளிகள் சிறையில் அடைக்கப்படுவார்கள். இன்று பதற்றத்துடன் காணப்படுகின்ற பல அரசியல்வாதிகள், இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் இருப்பவர்கள் அனைவருமே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் இன்னும் 3 மாத காலத்திற்குள். அவர் எதனை அடிப்படையாக வைத்து சொல்லியிருக்கிறார் பார்த்தால், இந்த அசாத் மௌலானா தொடர்பான விடயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த விடயம். அசாத் மௌலானா என்பவர் முக்கிய சாட்சியமாக மாறியிருக்கிறார் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக. இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான பல்வேறுபட்ட உண்மைகளை ஒரு தனியார் ஊடகத்துக்கு வழங்கியிருக்கிறார். அப்போ இவரிடம் நேரடியாக சாட்சியம் பெறுவதற்காக இலங்கையை சேர்ந்த முக்கிய அதிகாரிகள் பிரான்ஸ் நாட்டை நோக்கி சென்றிருக்கிறார்கள். இந்த அசாத் மௌலானா என்பவர் தன்னுடைய உயிர் ஆபத்து காரணமாக பிரான்ஸ் நாட்டிடம் தஞ்சம் கோரியிருக்கிறார். அரசியல் தஞ்சம் கோரி அங்கே தங்கியிருக்கிறார். அப்போ இப்படி அரசியல் தஞ்சம் கோரி இருப்பவரிடம் நேரடியாக சென்று அரசியல் ரீதியாக அல்லது ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றிக் கொள்வதற்காக சாதாரண மக்களின் உயிரை பழிவாங்கியவர்கள் மற்றும் தங்களுடைய ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றிக் கொள்வதற்காக ஒரு இனத்தின் மீது வன்மத்தை தெளித்து அந்த இனத்தையே ஒரு தீவிரவாத இனமாக மாற்றி கட்டமைத்த இந்த அரசியல் நாடகத்தை நடத்திய இவர்கள் கைது செய்யப்படுவதற்காக சிஐடி சென்றிருக்கிறார்கள் எங்கு பிரான்ஸ் நாட்டை நோக்கி. இதெல்லாம் இன்னொரு விடயத்தை அவதானிக்கணும். இப்போ அரசியல் தஞ்சம் கோரிய ஒரு நபரிடம் இலங்கை நாட்டை சார்ந்தவர்கள் விசாரணை மேற்கொள்ளலாமா என்பது ஒரு கேள்விக்குறி. என்றால் ஏற்கனவே அவர் பிரான்ஸ் நாட்டு தான் அரசியல் தஞ்சம் கோருகிறது தன்னுடைய உயிர் ஆபத்து காரணமாக. அப்போ இலங்கை இப்போ பொறுத்த வரைக்கும் அது ஒரு அந்நிய நாடாக தான் காணப்படுது. அப்போ இலங்கை அரசாங்கம் வேறு, பிரான்ஸ் அரசாங்கம் வேறு. அப்போ இலங்கை அரசாங்கம் இதை அணுக வேண்டும் என்றால் முதலில் பிரான்ஸ் அரசாங்கத்திடம் ஒரு அனுமதி பெற வேண்டும். அது அனுமதி பெற்றாலும் அது சட்ட ரீதியாக அவரிடம் சாட்சியத்தை பெறலாமா என்பது கேள்விக்குரிய விடயம். பார்ப்போம், ஜனாதிபதி கூறிய வார்த்தைகளில் எவ்வாறு உண்மை இருக்கிறதா இல்லையா. ஒரு 3 மாதம் காலம் காத்திருந்த காண வேண்டும். இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான முக்கிய குற்றவாளிகள் மற்றது ஒரு இனத்தின் மீது வன்மத்தை தெளித்தவர்கள், தங்களுடைய ஆட்சி அதிகாரத்திற்காக 300க்கும் மேற்பட்ட மக்களின் உயிரை பழிவாங்கியவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்களா இல்லையா என்பது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும். தமிழரசு கட்சியினை தங்களுடைய கொள்கையை மறந்து விட்டதா அல்லது தங்களுடைய கட்சி கொடியினை கூட மறந்து செயற்படுகிறதா என்பது தொடர்பான ஒரு விமர்சனம் தற்காலத்தில் எழுந்து வருகிறது. அண்மையில் நடைபெற்ற மேதின கூட்டத்தில், அதாவது மாங்குள பகுதியில், வவுனியா மாங்குள பகுதியில் நடைபெற்ற மேதின கூட்டத்தில் பல்வேறுபட்ட கட்சி கொடிகள் நாட்டப்பட்டிருந்தது. அந்த நாட்டப்பட்ட கட்சி கொடியில அவர்களுடைய வர்ணங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான ஒரு சர்ச்சை எழுந்து வருகிறது. இப்போ தமிழரசு கட்சியினுடைய கொடியினை பார்த்தா முதலாவதாக மஞ்சள் இருக்கும், 2வதாக சிகப்பு இருக்கும், 3வதாக பச்சை இருக்கும். ஆனால் மாங்குளத்தில் அன்று ஏற்றப்பட்ட கொடியில் முதலாவதாக பச்சை இருக்கு, 2வதாக சிகப்பு இருக்கு, 3வதாக மஞ்சள் இருக்கு. அப்போ சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த கட்சியினுடைய சின்னங்களோ அல்லது கட்சியினுடைய நிறங்களையோ மாற்றுவதற்கு அரசியல் இந்த கட்சி ஜாப்பில் அனுமதி இல்லை. ஆனால் அது தவறுதலாக நடைபெற்றதா அல்லது திட்டமிட்டு நடைபெற்றதா என்பது தொடர்பாக ஒரு விளக்கத்தினை தமிழரசு கட்சியினர் வழங்க வேண்டும் என்பது மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக காணப்படுகிறது. அல்லது தமிழரசு கட்சி தங்களுடைய கொள்கை மற்றும் யாப்பு இதுகளை மாற்றி விட்டதா என்பது தொடர்பான ஒரு அலாசல் தான் இந்த சமூக மத்தியில் போகுது. அப்போ இது தொடர்பான ஒரு தெளிவூட்டலை இந்த தமிழரசு கட்சியினர் வழங்க வேண்டும் என்பது இந்த அரசியல் ஆய்வாளர்களுடைய கருத்தாக காணப்படுகிறது. இந்த இடத்துல இதையும் நாங்கள் அவதானிப்போம். கொடி தூய்மையான தியாகத்தின் மூலம் செழுமையான வாழ்வை அடையும் லட்சியத்தை குறிக்கும் மஞ்சள் தூய்மை, சிவப்பு தியாகம், பச்சை செழுமை நிறங்களை கொண்டு இங்கு காட்டப்பட்டுள்ள ஒழுங்கிலும் அமைப்பிலும் இக்கட்சியின் கொடி அமையப்பெறும். மஞ்சள், சிவப்பு, பச்சை இதுதான் தமிழரசு கட்சியினுடைய கொடியின் நிறம். ஆனால் மாங்குளத்தில் ஏற்றப்பட்ட கொடியானது மாறுபட்டு காணப்படுகிறது. இதற்கு என்ன காரணம் என்பது மக்கள் மத்தியில் பாரிய ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்தி வருகிறது. இங்கு இன்னொரு விடயத்தையும் பார்க்கணும். இந்த அமைப்பு இலங்கை தமிழரசு கட்சி என்று பெயர் பெறும் பின்வரும் விதிகளில் இக்கட்சி என்று குறிப்பிடப்படும். இந்த இடத்துல நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும். ஐக்கிய மக்கள் சக்தியை சார்ந்த திஸ் அத்தநாயக தேசிய அமைப்பாளர் திஸ் அத்தநாயக இந்த ஆளும் தரப்பை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார். குறிப்பாக பிமல் ரத்நாயக்க அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்துக்கு எதிரான தன்னுடைய விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட அதுவும் ஒரு நியாயமான ஒரு விமர்சனம் தான்
என்பதுதான் மக்கள் மத்தியில் தோன்றுகிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்னென்று பார்த்தால் அண்மையில் மேதின கூட்டம் நடைபெற்றிருந்தது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றிய விமல் ரத்நாயகம் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஜூன் ஜூலையில் வந்து வழக்கு விசாரணைகள் நடைபெறும். யாருக்கு எதிரானண்டா நாமல், மற்றது மேபின் சில்வா, மற்றது வந்து விமல் வீரவன்சர் போன்றவர்களுக்கு எதிரான வழக்கு நாள் வந்து எப்போ இருக்குன்னு பார்த்தா ஜூன் ஜூலையில் நடைபெறும். அப்போ அந்த நாட்கள் வந்து வழக்கு நாட்கள் மட்டுமில்லை, இவர்களுடைய கழுத்தில் மாட்டப்பட்டிருக்கின்ற கயிறு இறுகும் நாள் என்ற ஒரு விடயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல தான் இவர்கள் கேள்வி கேட்கிறார்கள், நீங்கள் எவ்வாறு ஒரு அதிகாரத்தில் இருக்கிற அமைச்சர் எவ்வாறு நீதிமன்ற வழக்கு நாளை தெரிவிக்க முடியும்? உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை தந்தது? நீங்கள் நிர்வாகத்துறை, நீதித்துறை வேறு, சட்டத்துறை வேறு. அப்போ ஒரு துறை இன்னொரு துறை மீது அழுத்தத்தை தெரிவிப்பது ஜனநாயகமா என்ற ஒரு கேள்வியைத்தான் கேட்டிருக்கார். அப்போ ஆளுங்கட்சியில் இருக்கின்ற ஒரு அமைச்சர் நீதிமன்ற வழக்கின் நாளை எவ்வாறு தெரிவிக்கலாம்? அப்போ நீதிமன்ற சுயாதீனம் எங்கே செல்கிறது என்ற ஒரு கேள்வியைத்தான் அவர்கள் கேட்டிருக்கார். உண்மையிலே நியாயமான ஒரு கேள்வி. இப்போ நாமல், மஹிந்தா அந்த அணியினருக்கு எதிரான குற்றச்செயல்கள் இருக்கலாம், வழக்கு விசாரணைகள் இருக்கலாம். ஆனால் நீதிமன்றம், நீதித்துறையானது சுயாதீனமாக இயங்க வேண்டும். அதுதான் ஜனநாயகத்தின் அடித்தளமாக இருக்கும். உண்மையிலே ஜனநாயகம் என்பது ஒரு தோற்றுப்பட ஒன்று. பெரும்பான்மை மக்களுடைய விருப்பங்களை மட்டும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறதா ஜனநாயகமே. அப்போ இருக்கிறதுலே இந்த இது பரவாயில்ல பார்த்தா ஜனநாயகத்தை தற்கால மக்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களே தவிர ஜனநாயகமே ஒரு தோற்றுப்போன கருப்பொருள் என்பதுதான் இங்கு முக்கியமாக காணப்படுகிற ஒரு விடயம். ஆகவே இலங்கை திருநாட்டானதுக்கு பல்வேறுபட்ட நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்பது வந்து முக்கியமான விடயம். ஆகவே இந்த அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு பல்வேறுபட்ட நம்பிக்கை இருக்குது. இவர்கள் எல்லோரையும் சமமாக மதிப்பார்கள், சட்டத்தை பேணுவார்கள், சட்டத்தை மதிப்பார்கள் என்று இதனை ஒரு பிழையாக இவர்கள் கையாள மாட்டார்கள் என்று மக்கள் நம்புகிறார்கள். இதனை இவர்கள் காப்பாற்ற வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கு. பார்ப்பம் பொறுத்தது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும். இந்த மேதின கூட்டங்கள் பார்த்தால், மேடைகளை பார்த்தால் இது மேதின கூட்டமா அல்லது கட்சி கூட்டமா என்பது ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கு மக்கள் மத்தியில். பெரும்பாலான மேதின மேடைகளானது கட்சிகளினுடைய கொள்கைகளையும் மற்ற கட்சிகளை பழிவாங்குவதற்காக திட்டி தீர்க்கும் மேடைகளாகவும் தான் இந்த 2026ஆம் ஆண்டுக்கான மேதின கூட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. பெரும்பாலான இடங்கள் பல்வேறுபட்ட எல்லா கட்சியுமே பெரும்பாலும் மேதினமானது உழைப்பாளர்களுடைய கௌரவத்தை எடுத்துரைப்பது, உழைப்பாளர்களுக்கான தன்மானத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக பல்வேறுபட்ட பிரகடனங்களை உருவாக்கலாம், சட்டத்திட்டங்களை உருவாக்கலாம், அவர்களுக்கான நல திட்டங்களை உருவாக்கலாம், அதற்கான ஒரு கருத்து கணிப்பை மேற்கொள்ளலாம். ஆனால் இலங்கை திருநாட்டில் நடைபெற்ற பல்வேறுபட்ட மேடைகள், இந்த அரசியல் கட்சிகள் பெரும்பாலும் இந்த அரசியல் கட்சிகள் கூட்டிய மேடைகள் எவ்வாறு இருந்தது என்றால், தங்களுடைய கட்சிகளுடைய கொள்கைகளை சொல்வதற்காகவும், மாகாண சபை எப்போ நடைபெறும் என்பதனை கேட்பதற்காகவும், மற்ற கட்சிகள் விட்ட பிள்ளைகளை சுட்டிக்காட்டுவதற்காகவும், தங்களுடைய கட்சி விட்ட பிள்ளைகளை மறைப்பதற்காக என்னென்ன கருத்துக்களை கூறலாமோ அதுகளை தான் பெரும்பாலான கட்சிகள் கூறியிருந்தார்கள். உண்மையிலே அது மேதின கூடும். இதுகளையும் சொல்லத்தான் பண்ணணும், இல்லைன்னு சொல்லல. ஆனால் உழைப்பாளத்தினத்தன்று உழைப்பாளர்களுக்காக உருவாக்கப்பட்ட மேடையில் உங்களுடைய கட்சிகளை மட்டும் நீங்கள் கட்சி சிந்தனைகளை குறிப்பிடுவது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். வருங்காலத்தில் இதனை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக ரீதியாக இந்த கட்சியுடைய சிந்தனைகள் மாற்றமடைய வேண்டும். அப்பொழுதுதான் எல்லாருமே ஒன்றிணைந்தால் தான் இலங்கை தேசத்தை கட்டியெழுப்ப முடியும். கட்சி மேடைகள், கட்சி என்பது வந்து ஒரு மக்களுடைய பிரதிநிதிகளாக காணப்படுபவர்கள். அப்போ அந்த பிரதிநிதிகள் வந்து சில இடங்களில் சிந்தித்து செயற்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கருத்து. அப்போ தொழிலாளர்களுக்கான தினத்தை வைத்துவிட்டு, அவர்களுக்கு நினைவு கூறுவதற்காக வைத்துவிட்டு, அந்த இடத்துல வந்து உங்களுடைய கட்சிகளுடைய சிறப்பு அம்சங்களை எடுத்து உரைப்பது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். வருங்காலத்தில் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் ஒரு சிலர் நீட்டாக நல்லா தான் செய்திருந்தீங்க, நல்லா தான் கதைச்சிருந்தீங்க, தொழிலாளர்களை கௌரவப்படுத்தியிருந்தீங்க. பல பேர் இந்த பிள்ளைகளை விட்டிருந்தீர்கள். அதனை மக்கள் சுட்டி காட்டுகிறார். பார்ப்போம். தொடர்ச்சியாக இவ்வாறான செய்திகளை நீங்கள் தொடர்ச்சியாக அறிந்து கொள்வதற்கு நீங்கள் எதை அணுக வேண்டும் என்றால் யாழ்ரா பொலிடிக்ஸ். நன்றி, வணக்கம்.